ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம படத்தோட கதையில ஒரு வெறித்தனமான ஒரு மலையாள படத்தோட கதையை தான் கொண்டு வந்திருக்கேன். கள்ளம் சொல்லிட்டு மலையாள படம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பொண்ணை யாரோ கொலை பண்றாங்க. அந்த கொலையை யார் பண்ணாங்க அப்படிங்கறது கடைசி வரைக்கும் போலீஸ்காரங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனா தப்பான ஒருத்தரை அரெஸ்ட் பண்றாங்க. அந்த கொலையை யார் பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க, இந்த கொலைக்கான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ட்விஸ்டா இருக்கும். சேலஞ்ச் பண்றேன், கண்டிப்பா கொலைக்காரனை உங்களால கெஸ் பண்ண முடியாது. முடிஞ்சா கண்டுபிடிச்சு பாருங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஆட்டோ ஒண்ணு வருது. அந்த ஆட்டோல இருந்து ஒரு பொண்ணு ஒருத்தி வரா. இறங்கி வந்து அங்க இருக்கிற மளிகை கடையில அண்ணா எனக்கு சிப்ஸ் வேணும்னு சொல்லிட்டு சிப்ஸ் பாக்கெட் வாங்கிட்டு போறா. காசு கொடுக்கல. அம்மா வருவாங்க. அம்மாக்கு சில பொருள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அந்த மளிகை சாமானோட சேர்த்து இதை நான் பில் போட்டு வாங்கிக்கிறேன், நீ கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே அங்கிறது கிளம்பி போகுது. கொஞ்ச நேரத்துல இப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு போனா இல்லையா, அவளோட பேரு ஸ்ரீ குட்டின்னு கூப்பிடுறது வழக்கம். அந்த பொண்ணோட அம்மா அங்க வந்திருக்காங்க. மளிகை கடைக்கு வந்து தேவையான ஜாமான் எல்லாம் முன்கூட்டியே சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த ஜாமானை எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ உங்க பொண்ணு லேஸ் வாங்கிட்டு போனா அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்ல அவளுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் கேட்கவே மாட்டா. அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்க. அப்பதான் அந்த கடைக்காரர் ஒரு விஷயத்தை பத்தி இந்த அம்மா கிட்ட சொல்றாங்க. உங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு குழந்தை தண்ணியில விழுந்துருச்சு, அவங்கள தூக்கிக்கிட்டு அர்ஜென்ட்டா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அச்சோ எப்படி விழுந்தது அப்படின்ற மாதிரி கேட்க தெரியல. அந்த பொண்ணு வெளியே வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கா. அந்த நேரத்துல அந்த குழந்தை தவறி ஒரு டஃப்புக்குள்ள விழுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி கடைக்காரர் இவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. எந்த ஹாஸ்பிட்டல் ஏது என்னன்னு கேட்டுட்டு போகும்போது நான் விசாரிச்சுக்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியா போய்கிட்டு இருக்காங்க. ஒரு பைத்தியக்காரன் அங்க உட்காந்துருக்கிறான். அதையும் கிராஸ் பண்ணி தான் போறாங்க. அப்போ பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கா தேவின்னு. அந்த பொண்ணு கிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா பக்கத்து வீட்டுல இருக்காங்கல்லக்கா, அவங்களோட குழந்தை தான் விழுந்துருச்சு, அவங்க மாமியார் கூட இல்ல, அந்த பொண்ணு குளிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்திருப்பா போல, அந்த நேரத்துல அந்த குழந்தை எழுந்து போய் டஃப்புக்குள்ள விழுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அர்ஜென்ட்டா ஏதோ ஆட்டோல தூக்கி போட்டுட்டு போனாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல, இப்ப நான் குழந்தை ஓரளவுக்கு பொழைச்சிக்கிச்சுன்னு தான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆமாக்கா உங்களுக்கு எப்படி தெரியும், யார் சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டா கடைக்காரர் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவ்வளவு தூரம் விஷயம் போயிடுச்சா அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி ஸ்ரீகுட்டி வந்துட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்டா தெரியலக்கா, நான் ரொம்ப நேரம் உள்ள தூங்கிட்டு இருந்தேன், இந்த சத்தெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் ஏஞ்சேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு போறா. இப்போ வந்திருக்கிற இந்த அம்மாக்காரங்க நேரா ரூமுக்குள்ள போறாங்க. போய் பார்த்தா அங்க ஒரு பயங்கரமான ஷாக். என்ன அப்படின்னா, ஸ்ரீகுட்டி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லேஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இல்லையா, அந்த லேஸ் பாக்கெட் பெட்லயே கிடக்குது. அந்த பொண்ணு அங்கே இறந்து போய் கிடக்குறாங்க. கழுத்துல ஏதோ கைத்தலை இருக்கப்பட்டு தான் இறந்து போன மாதிரி தெரியுது. அந்த அம்மா அழுது துடிக்கிறாங்க. அப்படியே இங்க ஒரு வீடியோ ஒன்னு ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம படத்தோட ஹீரோயின் கூட இவங்க தான். ஹீரோவும் ஹீரோயின் சேர்ந்து ஒரு ட்ரூ இன்வெஸ்டிகேஷன் சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஒன்னு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த சேனல்ல போலீஸ்காரங்களால கண்டுபிடிக்க முடியாத சில உண்மைகளான விஷயம் வெளியே வராம இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான சில உண்மைகளான விஷயங்களை கொண்டு வரதான் இவங்களோட வேலை. அப்படிப்பட்ட ஒரு கேஸ இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதுல உண்மைத்தன்மை என்ன இருக்குது அப்படிங்கறத வெளிச்சம் போட்டு காட்டுறது இவங்களோட வேலை. அதை இவங்க சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்க ஆளு. அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வக்கீலா இருக்காரு. அவர்கிட்ட தான் இந்த இறந்து போன ஸ்ரீகுட்டி கேஸ பத்தி இவங்க கிட்ட சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்துட்டு இறந்து போயிட்டா, ஆனா அவளோட கொலையில சில மர்மமான விஷயங்கள் இருக்கு. வீட்டுல தனியா இருந்த அந்த பொண்ணு கழுத்தை யாரு கைத்தலை இறுக்கி போட்டு சாகடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை யாரோ ரேப் பண்ணிருக்காங்க. போலீஸ்காரங்க விசாரிச்சதுல அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தவனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா கொலை பண்ணதுக்கான காரணம் என்னடான்னு சொல்லி கேட்டா இது வரைக்கும் அவன் வாயவே திறக்கல. வேணும்னா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத கண்டுபிடிங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு வக்கீல் நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட ரெண்டு பேத்துக்கிட்டுமே இந்த கேஸை விசாரிக்க சொல்லி சொல்றாங்க. இதுக்கு மேல டீடைல்ஸ் வேணும்னா அந்த கேஸ்ல அரெஸ்ட் பண்ண அந்த பையன் இருக்கா இல்லையா, அப்போ அங்க இருந்த ஒரு போலீஸ்காரர் இருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு விசாரிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இங்க நம்ம ஹீரோயின் கேமராலாம் எடுத்துக்கிட்டு ஹீரோவை கூப்பிட்டு போறாங்க. இப்போ அந்த போலீஸ்காரங்கள்ட்ட நடந்தது என்ன, அந்த பையனை அரெஸ்ட் பண்ணும்போது நீங்க தானே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது அப்பதான் அந்த போலீஸ்காரர் சில விஷயங்களை சொல்றாரு. இதை பாருமா, அந்த பொண்ணு அந்த பையனை ரெண்டு பேரும் லவ் பண்ணிருக்காங்க. லவ் பண்ணதுல அந்த பையன் தான் கொலை பண்ணிருக்கான். அந்த பையனோட போனு கொலை நடந்த அன்னைக்கு சுவிட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. இதுக்கு காரணம் என்ன, அவன் திட்டப்பட்டு கொலை பண்ணணும்னு சொல்லி தானே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ப்ரூஃபா எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரேத பரிசோதனை பண்ணும்போது அந்த பொண்ணோட உடம்புல கிடைச்ச பிங்கர் பிரிண்ட் முழுக்க இவனோடதான் இருந்திருக்கு. அதுவும் இல்லாம அந்த பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்ததுக்கான ஆதாரமா அந்த பையனோட ஸ்போம் கூட மேட்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஆனா கொலை பண்ணதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி கேட்டா இது வரைக்கும் தெரியல. அந்த பையனும் வாயவே திறக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் டீடைல் வேணும்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ண அந்த டாக்டர் போயிட்டு விசாரிங்கன்னு அந்த போலீஸ்காரர் டாக்டர் கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க. டாக்டருமே இதே தான் சொல்றாரு. ஆனா ஒண்ணுமா, அந்த பொண்ணு அவன் ஃபோர்ஸ் பண்ணிலாம் ரேப் பண்ணல. அவங்க ரெண்டு பேரும் விருப்பப்பட்டதா இருந்திருக்காங்க. ஒரு பொண்ணோட உடம்பு பாடி ஆக்டிவிட்டிஸ் வச்சா கண்டுபிடிச்சிடலாம். ஃபோர்ஸ் பண்ணி அவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்களா இல்ல விருப்பப்பட்டு இருந்தாங்களான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அந்த விதத்துல அந்த பொண்ணு அந்த விஷயத்துல நிறைய தடவை இந்த மாதிரி இருந்திருக்காங்க. சோ என்ன பொறுத்த வரைக்கும் இது கொலையா
சண்டையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல, ஆனா மற்ற ஒரு காரணம் ஒண்ணு இருக்கு, அது என்னங்கறத கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் இங்க சொல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தடயங்களை சில விஷயங்களை அழிக்கிறதுக்காக சில மிளகா பொடிகள் எல்லாம் கூட தூவி விட்டு இருக்கிறதாவும் சொல்றாரு. அடுத்து ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. நடந்த கொலையை பத்தி ஒவ்வொருத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல விசாரிக்கிறாங்க. யாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்க, இறந்து போச்சு இல்லையா பொண்ணு, அந்த பொண்ணோட அப்பா ஒரு அரசியல்ல கொஞ்சம் உடன்பாடு கொண்ட ஆளு. அந்த அரசியல்ல இருக்கிறவரும் அதே பக்கத்து வீட்டுல ஒருத்தர் இருக்காரு, அவரு கூடயும் கொஞ்சம் சண்டையா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு இறந்து போச்சு இல்லையா, அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு முஸ்லிம் பையனை காதலிச்சிருக்கு. சோ இவங்க 2 பேருமே வேற வேற ஜாதின்றதால ஜாதி வெறி பிடிச்ச அந்த அப்பங்காரனே தான் பொண்ணை கொலை பண்ணிட்டானோ அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணோட அப்பா மேலேயே சந்தேகப்படுறாங்க நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோவும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஒருவேளை அரசியல்ல இருக்கிறதால அந்த மாதிரி ஏதாவது சில பிரச்சனைகள் இருக்கலாமா அப்படின்னு சொல்லியும் யோசிக்கிறாங்க. அடுத்து என்னன்னு விசாரிக்கிறதுக்காக இறந்து போன அந்த பொண்ணோட வீட்டுக்கு ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் போறாங்க. இறந்து போன அந்த பொண்ணோட அம்மா கிட்ட உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு சொல்லி கேட்டா, அந்த மாதிரி எதுவுமே இல்ல, ஸ்ரீகுட்டி ரொம்ப நல்ல பொண்ணு, அவ எங்கேயுமே அதிகமா வெளியெல்லாம் போக மாட்டா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த காதல் விவகாரம் தெரியுமான்னு சொல்லி கேட்டா அதுவுமே இவங்க ஃபேமிலி மேட்டருக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணோட அப்பா எப்படி கொலை பண்ணிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இது ஒரு பக்கம் பாயிண்ட் ஆஃபா ஓடிக்கிட்டு இருக்கு. ஹீரோ மண்டைக்குள்ள இதுதான் ஓடிக்கிட்டே இருக்கு. அடுத்து அந்த பொண்ணோட அப்பாவை கூட்டு விசாரிக்கிறாங்க. கட்சியில உங்களுக்கு யார் மேலேயாவது சண்டை சச்சரவு இந்த மாதிரி இருக்குதா, இல்ல உங்களுக்கு யாருக்கு மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு சொல்லி கேட்டா அந்த மாதிரி எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் அந்த இறந்து போன பொண்ணோட அப்பா சொல்றாரு. இந்த காதல் விவகாரம் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டா அவருக்குமே தெரியாது, என் பொண்ணு அந்த மாதிரியான பொண்ணுலாம் இல்ல, ஏதோ தப்பு தப்பா போலீஸ்காரங்க சில விஷயங்களை இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, என் பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த அப்பாக்காரர் கொஞ்சம் நம்புறாரு. இவர் சொல்றதை வச்சு பார்க்கும்போது இவர் அந்த கொலையை பண்றதுக்கான வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி ஹீரோவும் யோசிச்சுக்கிட்டு இருக்க, அப்ப ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. தன்னோட வக்கீல் ஃப்ரெண்டு தான் கால் பண்ணிருக்காப்ல. இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ண அந்த பையன் இருக்கான் இல்லையா, அவன் பேரு நியாஸ். சோ அவங்கிட்ட இப்ப பேசுறதுக்கான ஒரு அனுமதி கோர்ட்ல வாங்கியிருக்காங்க. சோ நீ என்ன ஏதுன்னு அவங்கிட்ட பேசிப்பாரு, பேசி பார்த்தாதான் சில விஷயங்கள் என்னன்றது உனக்கு புரிய வரும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு இந்த அப்பாயின்மெண்ட்டை வாங்கியிருக்காரு. சரின்னு இப்ப அடுத்த நாள் காலையில திரும்பவும் கேமராவை எடுத்துட்டு போறாங்க. அந்த பையன் கிட்ட இதை பாரு தம்பி, நீ எதுவா இருந்தாலும் உண்மையை சொல்லு, உன் பக்கத்துல என்ன இருக்குன்னு நீ சொன்னாதானே தெரியும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருக்க. அப்பதான் அந்த பையன் இது நாள் வரைக்கும் வாயை திறக்காதவன் இன்னைக்கு வாயை திறந்து சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலி அன்னைக்கு அந்த பொண்ணுக்காக அவங்க வீட்டுக்கு வந்திருக்கான். அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் வரதுக்கு டைம் ஆனதால அங்கிருந்து ஒரு பைத்தியக்காரர் இருப்பான். அந்த பைத்தியக்காரனை பார்த்து பயந்து ஓடி வந்திருப்பான். என்னடி இப்படி மூச்சு வாங்க ஓடி வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த மாதிரி எங்க தெருவில் ஒரு பைத்தியம் இருக்கான், அவன் எப்பயுமே அவனை பார்த்தாலே எனக்கு பயம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ளுக்குள்ள போயிருக்காங்க. ஜாலியா ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நான் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன், அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். சொன்னதுல நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்குமே கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. சோ நீ கிளம்பு போன அந்த டைம் என்னன்னு சொல்லி கேட்டா அதுவுமே தெரியல அப்படின்னு இந்த பையன் சொல்றான். உன் போன் ஏன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்துன்னு சொல்லி கேட்டா அப்ப அதுக்கான ஒரு காரணம் சொல்றான். இவன் இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே வீட்டுல போனை நோண்டிக்கிட்டு இருந்திருப்பான், சாட் அடிச்சுக்கிட்டு இருந்திருப்பான் வாட்ஸ்அப்ல. அப்ப அவங்க அம்மா ஒரு வேலை வச்சிருப்பாங்க. வீட்டுல அப்பா கிடையாது, அண்ணன் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்குற ஒரு ஃபேமிலி. அப்படி இருக்கும்போது அம்மா வேலை வச்ச உடனே அதை கவனிக்காம போனை நோண்டிக்கிட்டு இருந்ததால அண்ணங்காரன் அம்மா சொல்ற வேலை கூட செய்யாம உனக்கு என்னடா போன் சொல்லி போனை அங்கேயே வாங்கி கோபத்துல உடச்சு போட்டுறாரு. இதுல இருந்து அந்த பையன் டென்ஷன் ஆகி அங்க இருந்து ஏஞ்சு வந்திருக்கான். சோ இதனாலதான் அன்னைக்கு என் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த பையன் இப்ப இங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இப்ப ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே விசாரிச்சுட்டு வெளியே வராங்க. அந்த பையன் சொல்றத பார்த்தா உண்மை மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல, பொண்ணு என்ன சொல்றான்னா அதெல்லாம் கிடையாது, அவன் ஏதோ உங்ககிட்ட கேம் ஆடுறான், இது நாள் வரைக்கும் யாருக்கிட்டயுமே வாயை திறக்காத ஒரு பையன் திடீர்னு நம்ம விசாரிக்க வந்தவனே திறந்து பேசுறான்னா என்ன அர்த்தம், அவன் ஏதோ நம்ம கிட்ட சொல்லி தப்பிக்க பாக்குறான் தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இது பாரு, ஒரு பையனை அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது, அவன் அந்த பொண்ணை உண்மையா காதலிச்சு கூட இருக்கலாம், அவளோட காதலி இறப்ப அவனால தாங்கிக்க முடியாம இருந்திருக்கலாம், அதனால இது நாள் வரைக்கும் வெளியே சொல்லாம இருந்திருக்கலாம், இப்ப கவுன்சிலிங் எல்லாம் போறான்ல உள்ளுக்குள்ள, அதனால ஒரு வேலை இப்ப சொல்லி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த நியாஸ் பையனை பாக்குறதுக்காக அவங்க அண்ணன் வந்திருக்காரு. இதை பாரு, நீ எதுவா இருந்தாலும் உண்மையை பேசு, உண்மையை சொல்லு, வக்கீல் உன்னை எப்படியாவது ஜாமீன்ல வெளியே கொண்டு வருவாரு அப்படிங்கிற மாதிரி நியாஸ் கிட்ட அவங்களோட அண்ணன் சொல்லிட்டு போறாரு. இந்த கேஸ விசாரிச்சுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு 2 பேருக்குமே சண்டை வருது. அந்த பையன் மேல சப்போர்ட் பண்ணி நம்ம ஹீரோ பேச, ஆம்பளைங்க மேல அபாண்டமா பழிய போற ஹீரோயினை நம்ம ஹீரோ திட்டுறாரு. இதனாலே இவங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி நிறைய கேஸ்ல பிரச்சனை வருது. இவங்க 2 பேரும் லிவிங் டுகெதர்ல தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அதனால இந்த லைஃப் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டு இந்த மாதிரி டிவைஸ் வாங்கிலாம் சொல்லி பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அதை பாரு, நீ என்ன லூசா, சின்ன சின்ன கேஸ் வீசியதுக்காக நீங்களா டிவைஸ் வாங்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்குள்ள பர்சனலா எந்த பிரச்சனையும் வரல, அதை பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. சரின்னு இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க, ஹீரோவை ஹீரோயின் கிட்ட வந்து மன்னிப்பெல்லாம் கேட்டு திரும்ப பழைய மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இது பாரு, என்ன நடந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம விசாரிப்போம், நம்மளே சண்டை போட்டுட்டு இருக்க தேவையில்ல, அந்த பையன் வந்துட்டு ஸ்ரீகுட்டியை பார்த்ததுக்கு அப்புறம் அவன் ஒரு இடத்துக்கு போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது அவன் ஃப்ரெண்டை பாக்குறதா போயிருக்கிறதா சொல்லியிருக்கான்.
சொல்லியிருக்கான். அந்த டைம் கூட ஒரு 2 to 3 அப்படிங்கிற மாதிரி போலீஸ் ரெக்கார்ட்ல இந்த விஷயத்தை பத்தியும் இல்ல. ஆனா அவன் நியாசுங்கிறவன் சொல்லியிருக்கான். சோ இப்ப அதுக்காக அவன் ஃப்ரெண்டை போயிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டுக்காரனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இது பாரு, அந்த ஸ்ரீகுட்டி இறந்து போன விஷயம் உனக்கு தெரியல, அவ இறந்து போன டைம் 2 to 3 அந்த டைம்ல நல்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ நியாசி எங்க இருந்தான் அதை மட்டும் கரெக்டா உண்மையை சொல்லு, எதுக்காக அவன் உன்னை பார்க்க வந்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இல்ல சார், ஆக்சுவலி எங்க அம்மா எனக்கு ஒரு வேலை வச்சாங்க. என் தங்கச்சி வீட்டுல கொஞ்சம் திங்ஸ் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. என் தங்கச்சி வீடு கூட இறந்து போன ஸ்ரீகுட்டி வீட்டுக்கும் பக்கத்துல தான் இருக்கு. நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நியாஸுக்கு போன் பண்ணேன், இந்த மாதிரி மீட் பண்ணலாம் வாடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்பதான் அவன் பஸ் ஸ்டாப்ல வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நான் பொருளை கொடுத்துட்டு திரும்ப வந்தேன். அப்போ வரும்போது கரெக்டா மணி ஒரு 2 இருக்கும், 2 to 3 இருக்கும். எங்க அம்மா போ சொன்னதுக்கு அப்ப மணி கரெக்டா 1:30. நாங்க போயிட்டு திரும்ப வந்துட்டு எங்க அம்மா கிட்ட பொருள் கொடுத்துட்டேன்னு சொல்லி கால் பண்ணும்போது மணி கரெக்டா 1:55 அப்படிங்கிற மாதிரி சொல்றான். எப்படி நீ இவ்வளவு டைம் அக்யூரேட்டா கரெக்டா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த டைம்ல எங்க அம்மாக்கு போன் பண்ணேன், வேணும்னா அந்த போன் ஹிஸ்டரி கூட இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பையன் காட்டுறான். அது மட்டும் இல்லாம நியாஸை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் போலீஸ்காரங்கள்ட்ட நான் சொன்னேன், ஏன்னா ஸ்ரீகுட்டி இறந்து போன டைம் 2 to 3 சொல்லி ரிப்போர்ட்ல சொல்லி இருக்கிறதா சொல்லி கேள்விப்பட்டேன். ஆனா அந்த டைம்ல நியாஸ் என் கூட தான் இருந்தான் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமும் போலீஸ்காரங்க இது ஒன்னும் பெருசா நோட் பண்ணவும் இல்ல, கண்டுக்கவும் இல்ல. ஆனா நியாஸ் இதை பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல அப்படின்னு இங்க இருக்கிற தான் ஃப்ரெண்டுக்கார சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோவா அன்னைக்கு நீ போனல, அப்போ அந்த டைம்ல யாரையாவது ரோட்ல நீ பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்டா, சோ ஆக்சுவலி அது ஸ்ரீகுட்டி வீட்டுக்கு போற வழிதான். அப்ப போகும்போது இவன் ஸ்கூட்டில போயிருக்கான். போகும்போது ஒரு ஆண்டி ஒருத்தவங்க கடைக்கு போயிட்டு ஏதோ வாங்கிட்டு வந்திருக்காங்க. பின்னாடியே ஒரு மளிகை கடைக்காரர் இருந்தான் இல்லையா, அவன் அங்க நடந்து வர்றதா பார்த்துதான் இந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். சோ இப்ப அடுத்த விசாரணை, அந்த ஆண்டி ஒருத்தவங்க கடைக்கு போயிட்டு வந்தாங்க இல்லையா, அவங்கள போயிட்டு விசாரிக்கிறதுக்காக நம்ம ஹீரோவும் ஹீரோயின் போறாங்க. சோ அவங்க கிட்ட போயிட்டு விசாரிக்கும் போது அவங்க ஹஸ்பண்ட் ஒரு டீச்சரா வேலை பார்க்கறாரு. வீட்டுக்கு வந்தாலும் டியூஷன் எடுக்கிறது வழக்கம். அப்படியே அவரோட டியூஷன்ல இந்த பொண்ணும் படிச்சிருக்கா. ஒரு தடவை தெரியத்தனமா ஸ்கேல கோவத்துல விட்டு கடைசரிக்காரு. அது தலையில பட்டி கொஞ்சம் காயமா இருக்கு. அதுல இருந்து எந்த பசங்களும் வந்தது கிடையாது. எல்லாரும் என் மேல கொஞ்சம் பழிய சுமத்தாவும் ஆரம்பிச்சாங்க. நான் என்னமோ அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டதா கூட இன்னும் ஊருக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் இவர் சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்க பொண்டாடிக்கிட்ட ஹீரோயின் விசாரிக்கிறாங்க. இது பாருமா, அந்த கொலை நடக்கிற டைம்ல நீ கடைக்கு போயிட்டு வந்தல, எதுக்காக நீ போடன்னு சொல்லி கேட்டா, ஐயோ நான் கடைக்கு போயிட்டு பொருள் தான் வாங்க போனே தவிர மத்தபடி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பயப்படுது. சரி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ரிலாக்ஸா இருங்க, சும்மா விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் இந்த கேஸை யாரை விசாரிக்கணும் அடுத்து அந்த மளிகை கடைக்காரன் இருக்கா இல்லையா, அவனை நாளைக்கு வர சொல்லி இருக்கிறாங்க. ஒரு தனி இடத்துல வந்து மீட் பண்றதுக்காக வந்திருக்கிறாங்க. சோ அப்போ அந்த ஆளை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இது மாதிரி உங்களுக்கு இந்த கொலைக்கு ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல சார், கொலை நடந்த அன்னைக்கு அந்த பொண்ணு என்கிட்ட தான் சிப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போன கொஞ்ச நேரத்துல தான் அந்த கொலை நடந்திருக்கு. அதுவும் மழை ரொம்ப அதிகமா பெய்ஞ்சிருக்கு. அந்த டைம்ல தான் யாரோ கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொலை பண்ணிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. கேள்விப்பட்டேன் சார். அது மட்டும் இல்லாம பாவம் அந்த பொண்ணோட அப்பா இருக்கா இல்லையா, அவன் வந்துட்டு நேத்து ரோட்ல பாத்துருக்கிறாரு. இந்த ஆளு பார்த்துட்டு இருக்கும்போது அவன் நியாஸோட அண்ணனை போயிட்டு அடிச்சிருக்கான். உன் தம்பி தாண்டா என் பொண்ணை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கோவத்துல அடிக்கிறதுக்கு போனப்ப கூட மறைச்சுக்கிட்டு இருக்காரு. சோ இதெல்லாம் நடந்திருக்கிறது காரணம் வச்சு பார்த்தா கண்டிப்பா அந்த நியாஸ் பையன் தான் கொலை பண்ணிருக்கணும்னு சொல்லி இந்த மளிகை கடைக்காரர் சொல்றாரு. சரிங்க சார், கொலை நடந்த அன்னைக்கு நீங்க ஒரு 2 மணி இருக்கும், அந்த டைம்ல நீங்க எங்க அந்த பக்கமா நடந்து போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன இப்ப அங்க சுத்தி இங்க சுத்தி என் மேலே சந்தேகப்படுறீங்களா, இது பாருங்க அன்னைக்கு ஃபுல்லா லோடு வந்தது, அது இறக்கிறதுக்காக நான் கடைக்கு போயிருந்தேன். 2 to 4 வரைக்குமே லோடு தான் இறக்கிட்டு இருந்தேன். நீங்க வேணா செக் பண்ணிக்கங்க, இல்ல எங்க வேணா போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கங்க, நான் எதுவாக இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கலாம், என் மேல சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் கோவப்படுறான். சரி இதுவும் வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு அந்த வழியை நடந்து வராங்க. பக்கத்து வீட்டுல தேவின்னு ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போயிட்டு விசாரிக்கிறாங்க. அக்கம் பக்கத்துல விசாரிச்சா ஏதாவது குழு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது அந்த தெருவில் ஒரு பைத்தியக்காரன் இருக்கான். அந்த பைத்தியக்காரன் கிட்ட இருந்து கூட நம்ம ஹீரோ தான் பாதுகாத்து கொண்டு வராரு. இப்ப தேவி கிட்ட விசாரிக்கும் போது இந்த மாதிரி ஸ்ரீகுட்டி பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு சொல்லி கேட்டா, அவ ரொம்ப நல்ல பொண்ணு, எல்லாருக்கிட்டையும் அன்பா பழகக்கூடியவதான். ஆனா அவளை இப்படி பண்றதுக்கு காரணம் என்னன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா அந்த நியாசுங்கிறவன் தான் கொலை பண்ணிருப்பான். ஏன்னா அவனுக்கு தான் அந்த பொண்ணு மேல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி இங்க ஒரு பைத்தியம் இருக்கா இல்லையா, அந்த பைத்தியத்தை பார்த்து அடிக்கடி ஸ்ரீகுட்டி பயப்படுறதா சொல்லி அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒருவேளை இந்த பைத்தியம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருப்பாடோ அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல அவர் ரொம்ப நாளா இங்கதான் இருக்காரு, அவர் மென்டலி கொஞ்சம் அப்படி இருக்கிறதால அது மாதிரி நீங்க சந்தேகப்பட வேண்டாம், ஆனா ரொம்ப நல்லவரு, யாருமே எதுவுமே பண்ண மாட்டாரு, ஆனா ஸ்ரீகுட்டி தான் தேவையில்லாம அந்த பைத்தியத்தை பார்த்து பயந்து ஓடி வருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. சோ அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு ஏதாவது தெரியுமான்னு சொல்லி கேட்டா, இல்ல அன்னைக்கு நான் நல்லா தூங்கிட்டேன், ஒரு வண்டி சத்தம் கேட்டுதான் நான் ஏஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வண்டி சத்தமா, பைக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அன்னைக்கு கூட வேற ஏதாவது நடந்துச்சான்னு சொல்லி கேட்டா, ஒரு குழந்தை ஏதோ
பாத்டப்ல ஏதோ விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஒருவேளை அவங்கள தூக்கிட்டு போறதுக்காக நம்ம ஆட்டோ வர வச்சிருந்தாங்க. அது ஆட்டோ சத்தமா இல்ல பைக் சத்தமான்னு சொல்லி எனக்கே கன்ஃபியூஸா தான் இருக்கு. ஒருவேளை அதை கேட்டுதான் நான் எழுந்திருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ இந்த கேஸ்ல ஒரு கிளூவுமே கிடைக்கல. இப்ப அடுத்து நம்ம இறந்து போன பொண்ணோட அப்பாக்கு கட்சியில ஏதோ ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. வேற ஒருத்தவன் அந்த பக்கத்து வீட்டுல இருந்தா இல்லையா தேவியோட வீட்டுக்காரன் அந்த கட்சியில ஒரு பொறுப்புல இருந்திருக்கிறாரு. ஆனா அவரோட இடத்துக்கு நம்ம ஸ்ரீகுட்டியோட அப்பாவை வந்திருக்கிறாரு. சோ அதனால முன்பக காரணமா அவன் ஏதாவது பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி அவனையுமே ஒரு என்கொயரி வைக்கிறாங்க. அவங்கிட்ட விசாரிச்சா அதை பாருங்க, கட்சியில இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சகஜம்தான், எனக்கு பர்சனலா அவன் மேல கோபம் இருக்குது, ஆனா அதுக்காக நான் கொலை பண்ற அளவுக்குலாம் வில்லன் கிடையாது, எனக்கும் அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, வேணா எங்க வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கங்கன்னு இவனும் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படி எல்லாருமே வந்துட்டு அவங்க தரப்புல சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு சாலிடான ஒரு ப்ரூஃபே கிடைக்கல இல்லையா. இதனாலே நம்ம ஹீரோக்கு இந்த கேஸ் பயங்கரமா சுத்த விட்டுக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கத்துல நியாஸோட ஃபேமிலியை பாக்குறதுக்காக அவங்க மதத்தை சார்ந்தவங்க சில பேர் வந்திருக்காங்க. இது பாருங்க, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பின்னாடி கண்டிப்பா நாங்க இருக்கோம், நாங்க சப்போர்ட் பண்ணி நியாஸை வெளியே கூட்டு வரோம் அப்படின்னு சொல்லி நியாஸோட அண்ணன் கிட்ட அங்க இருக்கிற மதத்தை சார்ந்தவங்க சொல்லிக்கிட்டு இருக்க. ஆல்ரெடி இந்த பிரச்சனை லவ் பிரச்சனை, அதுலயே சில மத பிரச்சனை எல்லாம் இருக்கு, இதை நாங்களே பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி நியாஸோட அண்ணன் அவங்கள அனுப்பிச்சு விடுறாங்க. அடுத்தது ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஒரு இடத்துல காஃபி சாப்பிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கால் வருது. அந்த வக்கீல் தான் வர சொல்லியிருப்பாப்புல, இந்த மாதிரி காஃபி ஷாப்ல தான் இருக்கும்னு சொல்லிட்டு அங்க வர சொல்லியிருக்காங்க. வக்கீலும் வந்துட்டு இருக்காரு. வந்ததுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதா தான் வந்திருப்பாரு. யோ என்னையா விஷயம், சீக்கிரம் சொல்லு, நாங்க வேற காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பதான் ஒரு விஷயத்த சொல்ல வரா. அன்னைக்கு போலீஸ்காரங்கள்ட்ட விசாரிக்கும் போது அந்த இடத்துல ஒரு மிளகா பொடி தூவப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. சோ தூவப்பட்ட அந்த மிளகா பொடி கிளீன் பண்ணல, ஆனா அந்த டப்பால இருந்த பிங்கர் பிரிண்ட கிளீன் பண்ணிருக்காங்க. இது அந்த போலீஸ்காரர் சொல்லி இருந்திருப்பாரு. ஆனா அவரு ஏன் ரிப்போர்ட்ல எழுதாம இருக்காங்க அப்படின்னாக்கா, இது எழுதுறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா இந்த கேஸ் பல சுத்தல்ல விடும் அப்படிங்கிற மாதிரியும், நியாஸ்க்கு எதிராக சில சாட்சி இல்ல அப்படிங்கறதாலையும் அவனை விடுதலை பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஒருவேளை இந்த கொலையை வேற யாராவது பண்ணிருப்பாங்களான்னு சொல்லி கேட்டா அதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ இப்போ அதை விசாரிக்கணுங்கிறதுக்காக பக்கத்து வீட்டுல எல்லாம் போயிட்டு விசாரிக்கிறாங்க. திரும்பவும் ஆரம்பிக்குது இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன். சோ பக்கத்து வீட்டுல ஒருத்தவங்க விசாரிக்கும் போது ஒரு அம்மா வந்துட்டு அந்த கொலை நடந்த டைம்ல எங்க இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கும் போது அங்க ஏதோ ஒரு கட்சி இதுக்காக போயிருக்கிறாங்க. சோ அப்படி போயிட்டு அந்த வழியா வந்திருக்கிறாங்க. வந்திருக்கும் போது கனமான மழை பெஞ்சிருக்குது. சோ அந்த டைம்ல தான் ஸ்ரீகுட்டியை கொலை பண்ணிருக்காங்க. அந்த டைம்ல நீங்க யாரையாவது எதையாவது பாத்தீங்களான்னு சொல்லி கேட்க ஒரு பிளாஷ்பேக் போகுது. அந்த டைம்ல வந்துட்டு பயங்கரமான ஒரு மழை பெஞ்சிக்கிட்டு இருந்திருக்கு. அந்த மழையில கூட ஒதுங்கி இருப்பாங்க. அங்க ஒரு கொடை ஒண்ணு இருந்திருக்கும். அது வேற யாரோ ஒரு கொடை. அந்த கொடையை எடுத்துக்கிட்டு தான் நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்திருப்பாங்க. ஆனா நான் வேற யாரையுமே பார்க்கல அப்படிங்கிற மாதிரியும் இந்த அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் கிடையாது, தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதையும் விசாரிச்சுட்டு அடுத்து பக்கத்துல இன்னொருத்தவங்க இருக்காங்க. சோ அவங்க கிட்ட போயிட்டு விசாரிக்கிறாங்க. தேவியோட மாமியார் ஊருக்கு போயிருந்திருக்காங்க. சில பேர் இங்க இப்பதான் வந்திருக்காங்க. அதனாலதான் திரும்ப ரீஇன்வெஸ்டிகேஷன் போயிருக்கு. சோ அவங்கள்ட்ட விசாரிக்கும் போது அந்த மாதிரி எல்லாம் எது கிடையாதுங்க, நாங்களே ஊருக்கு போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. அப்போ சிசிடிவி ஃபுட்டேஜ்ல கூட பர்தா போட்டுட்டு ஒருத்தவங்க கடையில இருந்திருக்காங்க. சோ அந்த ஃபுட்டேஜ் வச்சுதான் இவங்க ஊருக்கு போனாங்க அப்படிங்கறது நம்ம ஹீரோ விசாரிச்சுதான் கன்ஃபார்ம் பண்ணி விட்டுருக்காங்க. சோ அதுக்கப்புறம் அந்த குழந்தை ஒண்ணு தண்ணிக்குள்ள விழுந்தது இல்லையா, அந்த குழந்தையோட அம்மா அங்க வந்திருக்காங்க. சோ அவங்க கிட்ட கூட்டு விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி உங்க குழந்தை தண்ணிக்குள்ள விழுந்துருச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டோம், விசாரிச்சதுல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா இப்ப இந்த அம்மா ஒரு விஷயத்த சொல்றாங்க. அன்னைக்கு குழந்தைய நல்லா தூங்க வச்சுட்டு தான் நான் வந்தேன். வந்து குளிக்கலான்னு போகும்போது தண்ணீருக்கு போகுதா குழந்தை அழுகிற சத்தம் திடீர்னு கேட்டுச்சு. நான் பதறி அடிச்சுட்டு போனேன். அப்போ தண்ணியில முழுகி கிடந்தது. நல்ல வேலை நான் சீக்கிரமா போனதால என் குழந்தைய காப்பாற்ற முடிஞ்சது. என் குழந்தை தான் எனக்கு எல்லாமே. எனக்கு சின்ன வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை, ரெண்டாவது ஒரு குழந்தை, இப்படின்னு மாமியார் தொல்லை, புருஷன் தொல்லைன்னு எனக்கு ஏகப்பட்ட தொல்லை. என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. குழந்தைக்கு பால் கொடுக்கல, ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வருவாங்க. அதே மாதிரி பால் பத்தலன்னு சொன்னாலும் ஒரு நாள் ஒரு பால் கூட ஒழுங்கா கொடுக்க முடியாதுன்னு சொல்லி என்னதான் கேவலமா பேசுவாங்க. என்ன ஒரு அடிமை மாதிரி தான் அந்த வீட்டுல நடத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி நிறைய பொண்ணுங்க இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க, தன்னோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா அந்த பொண்ணு. சோ இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் ஆறுதல் சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்திருக்காங்க இல்லையா. சோ இப்போ இதை கொஞ்சம் ஒரு கிளிப்பா அப்படியே கன்வெர்ட் பண்ணி எடிட் பண்ணி போஸ்ட் போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு அழுதா இல்லையா, அந்த ஒரு வீடியோ கிளிப் மட்டும் ரிலீஸ் பண்றாங்க. சோ அதை அப்ப அந்த பக்கத்து வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் பார்த்துட்டு ரொம்ப கண்கலக்குறாங்க. பாவம் இந்த பொண்ணு குழந்தைய வச்சிருந்தா கூடமே எவ்வளவோ கஷ்டத்தையும் துன்பத்தையும் அனுபவிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மாமியாருக்காரே இப்ப அவங்க மருமகளுக்கு போன் பண்ணி என்ன தப்பா எடுத்துக்காதீங்க, என்ன மன்னிச்சிருங்கம்மா, உன்னை தெரியாம நான் அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டேன், இனிமே அப்படிலாம் நடந்துக்க மாட்டேன்னு சொல்லி மாமியாருக்காரியே அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் அந்த பக்கத்து வீட்டுல இருக்கவங்களா பார்த்து ரொம்ப கண் கலங்கி போறாங்க. சோ இந்த அளவுக்கு பாவம் இந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சோ இப்ப அடுத்த நாள் காலைல நம்ம ஹீரோயின் ரொம்ப நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ தான் வந்து எழுப்புறாங்க. அர்ஜென்ட்டா வெளியே போகணும், சீக்கிரமா ஒரு பேட் நியூஸ் சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. சோ இப்ப கொலை நடந்த அதே ஏரியாக்கு தான் போறாங்க.
அந்த ஏரியால பக்கத்து வீட்டுல ஒருத்தவங்க இருந்தாங்க இல்லையா தேவின்னு சொல்லிட்டு, அவங்க வந்துட்டு சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க. ஸோ தூக்கு மாட்டி தான் இறந்துருக்காங்க. ஸோ இப்போ அதுக்கான டெத் எல்லாம் போயிட்டு பார்த்துட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வரும்போது ஒரு லெட்டர் ஒன்று நம்ம ஹீரோயினுக்கு வருது. அந்த லெட்டர் படிச்சுட்டு இருக்காங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோவும் வராரு. ஹீரோ கையில அந்த லெட்டர் கொடுக்குறாங்க. இப்போ அந்த லெட்டர் படிக்க ஒரு ஃபிளாஷ்பேக் ஒரு சீன் ஒன்று நமக்கு இங்க ஓப்பன் ஆகுது. ஸோ படத்தோட ட்விஸ்டே இங்க தான் ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பக்கத்து வீட்டுல தேவின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா தான் இருந்திருப்பாங்க. நியூ கல்யாணம். ஸோ அப்படி இருந்தா கூட கல்யாணம் ஆகி 6-7 வருஷத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு குழந்தை இல்லை. இதனாலேயே மாமியார் காரியை அவளை கழுவி ஊத்துறா. ஊர்ல எல்லாருக்கும் குழந்தை இருக்குது, உனக்கு குழந்தை இல்லை, உன்னால ஒரு குழந்தை கூட பெத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சமைச்சு கொடுத்தா கூட சாப்பாடெல்லாம் நல்லா தான் இருக்குது, இருந்து என்ன பண்றது, உனக்கு தான் புள்ள இல்லையேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்து வீட்டுல இருந்த அந்த தண்ணிக்குள்ள முழுகி போன அந்த பொண்ணுக்கு கன்சீவ் ஆயிருந்தாங்க. அந்த டைம்ல கூட சீமந்த வைக்கும் போது கூடமே இந்த பொண்ணு இன்சல்ட் பண்ணிருக்காங்க. எல்லாரும் கன்சீவ் ஆகி குழந்தை பெத்துட்டாங்க, நீ எப்ப குழந்தை பெக்க போற அப்படின்னு சொல்லி குழந்தைன்னு சொல்லி குத்தி காமிச்சிருக்காங்க. இது இந்த பொண்ணுக்கு ரொம்பவே மன கஷ்டமா இருக்கு. புருஷன் கூட சப்போர்ட் கிடையாது, அவனும் இந்த மாதிரி தான் ஒரு குழந்தை பெத்து கொடுக்குற துப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி திட்டி இருக்கிறான். இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு ஒரு நாள் ஜன்னலோட உட்காந்து அழுதுகிட்டு இருக்க, பக்கத்து வீட்டுல தண்ணிக்குள்ள முழுகி போச்சு இல்லையா, அந்த பொண்ணு கன்சீவா இருந்திருப்பா. அப்போ சோ அவ வயித்தை பாத்துக்கிட்டு இருக்கும்போது இவளுக்கு ரொம்ப ஆசை அதிகமா இருந்திருக்கு. நல்லபடியா அந்த பொண்ணுக்கு குழந்தையும் பிறந்துச்சு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமே இவங்க வீட்டுல அவ குழந்தைய பெத்துட்டா அப்படின்னு சொல்லி வீட்டுக்காரன் கூட அடிச்சுட்டு போவான். இப்படியே இவளுக்கு இருக்க ஒரு நாள் அவளுக்கு ஒரு வெறி ஒண்ணு வந்துருச்சு. பக்கத்து வீட்டுல இருக்க அந்த குழந்தைய வச்சுதானே எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அந்த குழந்தைய கொன்னுட்டா அதுக்கப்புறம் நம்ம யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி இவளுக்குள்ள ஒரு முடிவை எடுத்துக்கிட்டு இருக்கா. அந்த குழந்தைய என்னைக்காவது கொன்னுடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிதான் இந்த பக்கத்து வீட்டு பண்ண அந்த குழந்தை தூங்க வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் இவ போய் அந்த குழந்தைய எடுத்து ஒரு டஃப்புக்குள்ள போட்டு அமுக்கி இருக்கிறான். சோ அமுக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு ஓடுற சத்தம் ஒண்ணு கேட்டிருக்குது. இவ பயந்து போய் யாரோ பாத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இவளோட வீட்டுக்கு வந்திருப்பா. அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தையோட அம்மா கொண்டு ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க. ஜன்னல்ல இருந்து பார்க்கும்போது தான் சோ நம்ம ஸ்ரீகுட்டி தான் இந்த இடத்துல ஓடி இருக்கிறது இந்த பொண்ணு தேவி பார்த்திருக்கிறா. ஆனா ஸ்ரீகுட்டி ஓடுனதுக்கான காரணம் அந்த பைத்தியக்காரன் துரத்திருப்பான். அதுக்கு பயந்து தான் ஸ்ரீகுட்டி இங்க ஓடி வந்திருப்பாங்க. சோ ஜன்னல் வழியா கிராஸ் ஆனது ஒண்ணு ஸ்ரீகுட்டி தான் பார்த்துட்டா நம்ம இந்த குழந்தைய பண்ணது கண்டிப்பா நம்மள தெரியப்படுத்திடுவா, வெளியே சொல்லிடுவா அப்படிங்கிற பயந்துகிட்டு அவளை ஃபாலோ பண்ணிருக்கிறா. அவள் லவர் கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவளோட காதலன் நியாசம் அங்க இருந்து கிளம்பி போயிட்டான். சோ போனதுக்கு அப்புறம் தான் ஸ்ரீகுட்டி வீட்டுக்கு இந்த பொண்ணு வந்திருக்கிறா. சோ வந்ததுக்கு அப்புறம் ஸ்ரீகுட்டி யாரோ வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வருது. நியாஸ் தான் இந்த மாதிரி விளையாடுறோனோ, ஒருவேளை அம்மா தான் வந்து இந்த மாதிரி விளையாடுறாங்களோ சொல்லி எங்க இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுட்டே போவ ரூமுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த ஸ்ரீகுட்டியோட கழுத்துல ஒரு கைத்தை போட்டு இறுக்கி அப்படியே நெருக்க ஆரம்பிச்சிருப்பா. அப்பதான் பயங்கரமான மழை எல்லாம் பெஞ்சிருக்கும். சோ கழுத்தை போட்டு இறுக்கி அங்கேயே கொலை பண்ணிருப்பா. கொலை பண்ணதுக்கு அப்புறம் பயங்கரமா அழுகுவா இந்த பொண்ணு. சோ நம்ம எல்லாத்தையுமே தப்பு பண்ணிட்டோம் சொல்லி அழுதுருப்பா. சரி வழி இல்லாம அங்கவே இந்த மிளகாத்தூள் எல்லாம் கொட்டி தடயங்களை அழிச்சிருப்பா. அழிச்சிட்டு தான் அங்க இருந்து கிளம்பி போயிருப்பா. இவளோட முகம் கூட தெரியக்கூடாதுன்னு சொல்லி பருத்தா போட்டுட்டு தான் வந்திருப்பா. அது கூட பக்கத்து வீட்டுல காஞ்சிருக்கும். அந்த துணியை தான் எடுத்து மாட்டிட்டு வந்திருப்பா. சோ இப்படி இந்த கொலைக்கான காரணம் எல்லாமே நான் தான் சொல்லிட்டு கடைசியா அந்த பொண்ணு பக்கத்து வீட்டுல அந்த குழந்தையோட அம்மா ஒரு வீடியோ போட்டாங்க இல்லையா, குழந்தை பெத்து சுகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஆல்ரெடி மாமியாரோட கொடுமை தெரியும். சோ ஒரு பொண்ணோட வலி என்னன்னு புரிஞ்சுக்க முடியுது. நம்ம இந்த அளவுக்கு தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லி ஒரு மன உடைச்சல்ல அவ தூக்கு மாட்டி இறந்திருக்கிறா. ஒரு லெட்டராவை எழுதி இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணவங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறான். ஏன்னா இவங்க கேட்கும் போதெல்லாம் எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சா இல்லையா, சோ இவங்களுக்கே அனுப்பிச்சு விட்டுருக்கா. அதுக்கப்புறம் இந்த கேஸ் உண்மைத்தன்மை என்னன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஒரு வீடியோ போடுறாங்க. திரும்பவும் இந்த வீடியோ எல்லாருமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் நியாயமா என்ன பண்ணணுமோ அதை வந்து கோர்ட்ல பண்றாங்க. சோ இந்த கொலைக்கான உண்மையான காரணம் தேவிதான். சோ தேவிதான் ஸ்ரீகுட்டியை கொலை பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு இவங்க விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம நியாஸை வெளியே விட்டுருக்காங்க. நியாஸ் நிரபராதின்னு சொல்லி வெளியே விட்டுருந்தாலும் நியாஸுக்கு தன்னோட காதலி இறந்து போன துக்கம் அவனுக்குள்ள இன்னுமே இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லி முடிவு பண்ணி அவங்களோட லைஃபை சந்தோஷமா ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இந்த கேஸும் முடியுது, இந்த படமும் முடியுது. இந்த படத்தோட கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கதையை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில சந்திப்போம். தேங்க்யூ.